வெல்கம் டு மஞ்சு டெய்லர். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா 32 இன்ச்சு மார்பு சுற்றலுடைய கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ப்ளவுஸு. ஏன்னா இவங்க வந்து ஜப்பானில் இருக்கிறாங்க. எனக்கு அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து போனவங்க தான் கல்யாணம் ஆகி போயிருக்காங்க. ஆனாலும் அங்கேருந்து எனக்கு கொடுத்தனுப்பிச்சு தைச்சி கொடுத்தனுப்ப சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து ஸ்பெஷல் ஆர்டர் எனக்கு. இவங்க மேரேஜ்க்கெலாம் நான் தான் தைச்சி கொடுத்தேன். அப்புறமாவும் தைச்சேன், இப்போவும் தைச்சிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி அளவு இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டிங் போட்டு நீங்கள் தைச்சி கொடுங்க. ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இவங்களோட ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச்சு, நெக்கோட உயரம் 8 இன்ச்சு, மார்பு சுற்றளவு 32 இன்ச்சு, 1.5 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும், 2.5 இன்ச்சு கட் பண்ணி எடுக்கணும், 2.25 இன்ச்சு நமக்கு துணி இருக்கணும், 5 இன்ச்சு உயரத்தில் ஒரு டானா போட்டுக்கணும், ஆம்கோல் சுற்றளவு 14 இருக்கணும், அதாவது 7, ஆஃபில் பிரிக்கும் போது 7 இருக்கணும். இதுதான் வந்து நம்ம பேக் கட்டிங்கு. ஃபோல்டிங் போட்டுக்கணும். நம்ம ஆஸ் யூஷுவல் நான் ஒரு வீடியோலாம் போடுறது தான். நான் ஒரு மெஷர்மெண்ட் மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு இங்கே விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம 1 இன்ச்சில் ஃபால்சன் கொடுத்து தைப்போம். இதுதான் வந்துட்டு பேக்கோட கட்டிங். 32 இன்ச்சு மார்பு சுற்றளவுடைக்கு கட்டிங். இது வந்து லைனிங் கிளாத்து, இது வந்து மெயின் கிளாத்து. அதாவது ஒரே அளவில் 2 விதமான நெக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். ரெண்டுமே பிரின்சஸ் கட்டு தான். ஆனால் வந்துட்டு ஒன்று பேக்கில் க்ளோஸ் நெக் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வி நெக் வரும். இது வந்து முக்கோண நெக் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் யூ நெக் வரும். ஆனால் கட்டிங் மட்டும் நம்மளுக்கு மாறுபடும். இது நார்மல் கட்டிங் பார்த்துக்கோங்க. இது பேக் கட்டிங் முடிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ரண்ட் எப்படின்னா, நம்ம பேக் போட்டுட்டு ஃப்ரண்ட்டை அப்படியே வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சு கேப் இருக்கணும். அதாவது நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைப்போம் இல்லைங்களா, அந்த கட்டிங் தான் நம்ம இங்கே கட் பண்ணி எடுத்துடுறோம். அதில் வந்து அப்படியே இருக்கும், நம்ம டாட் பிடிப்போம். இப்போ பிடிக்கிறத இங்கே அப்படியே கட் பண்ணிடுறோம். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா, அந்த இதுவும் நம்ம இங்கே கட் பண்ணி எடுத்துடுறோம். அவ்வளோதான் பிரின்சஸ் கட்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணுறோம், அதில் டாட்டாக பிடிக்கிறோம், அவ்வளோதான். இவங்களுக்கு நெக்கோட உயரம் வந்து 5.5. மீதி எல்லாம் சேம் தான். 8.25 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இவங்களுக்கு வந்து பெல்ட்டு கிடையாது. நம்ம வந்து அப்படியே நேராகவே தைச்சிடுறோம். இவங்களுக்கு வந்து பெல்ட்டு வேண்டாம், நார்மலாக தைச்சா போதும். செஸ்ட்டோட பாயிண்டோட உயரம் 9, மீதி 4.5 இன்ச்சு உயரம் இங்கே வச்சுக்கணும். 3 இன்ச்சு கப்போட இதுவும் 1.5 இன்ச்சு நம்ம பெல்ட்டு மடிக்கிறதுக்கும் மொத்தம் 14 இன்ச்சு வச்சுக்கிறோம். வச்சுட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இந்த கிராஸ் வரும். நமக்கு எப்போவுமே எல்லா ப்ளவுஸ்க்கும் நான் சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த கிராஸ் வரும். ஷோல்டரில் லைட்டாக கிராஸ் எடுக்கணும். இந்த பாருங்க, இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டில் தான் வரும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஸ்லீவோட கட்டிங் பாருங்கள். இவங்களுக்கு வந்து 7 இன்ச்சு, 7னா 14, 14ல் பாதி 7 இன்ச்சு வைக்கிறோம். அப்புறம் அண்டர் ஆர்ம்ஸ் வந்து 6 இன்ச்சு, கை சுற்றளவு வந்துட்டு 4.5 இன்ச்சு, கையோட உயரம் 9 இன்ச்சு. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கணும். இந்த டவுன் வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கணும். அதாவது இது சொல்கிற பாருங்க, ஷோல்டராண்ட இருந்து இந்த டவுன் வந்து 2.5 இன்ச்சுக்கு கீழே வரணும். இப்படி காட்டுறேன் பாருங்கள். ஷோல்டர் இது இருக்குங்களா, இங்கேருந்து ஒரு டானா மாதிரி போட்டுக்கணும். இதோட உயரம் வந்து 2.5 இன்ச்சு வரணும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து கவர் தட்டு 1 இன்ச்சில் நம்ம சென்டர் மார்க் பண்ணி கவர் தட்டு எடுத்துக்கணும். இதுதான் வந்து ஸ்லீவோட கட்டிங்கு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி தான் இதே மாதிரி தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறமா யோக்கெல்லாம் இதுக்கு கிடையாது, நெக்கு மட்டும் என்ன நெக்கோ நம்ம அதை ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் இதுக்கு பேக்குக்கு தேவைப்படும். ஃப்ரண்ட்டுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். நம்ம ஒரே ஸ்ட்ரெயிட் பீஸை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளிட்டு கொடுத்து ரவுண்ட் நெக்குக்கு எடுத்துக்கலாம். இல்லை கிராஸ் பீஸ் எடுத்தோம் இந்த இடத்துல கார்னர் மட்டும் நம்ம ஃப்ளிட்டு கொடுத்து தைச்சிக்கலாம். எப்படி வேணாலும் நம்மளோட வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நார்மல் கட்டிங்கு. இப்போ வந்து இதிலே வி கட்டிங் எப்படின்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரே வீடியோலேயே மொத்தத்தையும் போடுறேன், பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கோங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இது வந்து பேக்கில் க்ளோஸ் நெக்கு தைக்க போகிறோம். அதனால் அது வந்து 5, அதாவது நம்ம ப்ளூ ஜாக்கெட் கட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், 5.5 இன்ச்சு, 5.25 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து 6.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஆம்கோல் அளவும் டவுனில் வரும். நமக்கு மேலுக்கு வராது, டவுனில் வரும்.
இப்படி உள்வாங்கி வெட்டி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து அளவுலாம் அதே தான் 8.25, இங்கே 1.5 இன்ச்சு நம்மளுக்கு துணி விடணும். இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கட்டிங் மாறுபடும். இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டியும் பார்த்து பார்த்து கற்றுக்குன்னு செய்யுங்க. தப்பாக வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆகிடும். இது 2.5 இன்ச்சு வந்து ஃபஸ்ட்டோட அளவுக்கு. இப்போதைக்கு 4 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு 2.5 இன்ச்சு துணி இங்கே இருக்கும். அப்படியே ஸ்லோப்பாக நம்ம வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இந்த கர்வ் வந்து சி மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டா நம்மளுக்கு இந்த க்ளோஸ் நெக்கோட கட்டிங் வந்துடும். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது பேக் எப்படி வெட்டுறதுன்றது பாருங்கள், ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறன்றது பாருங்கள். ஏன்னா பேக் வந்து க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட்டு வந்து வி நெக்கு. இது பாருங்கள், இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட்டு வி நெக். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி க்ராஸு இங்கே வி வரைஞ்சிக்கணும். ஆஸ் யூஷுவலாக எப்போவுமே அந்த கட்டிங் எப்படியோ அதே மாதிரி தான். ஆனால் ஆம்கோலாண்ட மட்டும் நமக்கு மாறுபடும். இந்த பாருங்கள், இதே கட்டிங் தான், இதே டிஸ்டன்ஸ் வரும். இங்கே நம்ம 1/4 இன்ச்சு பிடிப்போம், அந்த டிஸ்டன்ஸ் வரும். வி நெக்கு. அப்புறம் இங்கே வந்து நம்ம கிராஸ் பீஸ் இருப்போம். ஆம்கோலாண்ட அதே மாதிரி பாருங்க, 2 சேமாக வரும். ஆனால் இதை தாண்டி நமக்கு போகும். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணும் போது 2 ஒன்றாயிடும். இது ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே 8.25 இன்ச்சு கிடச்சிரும். கிடச்சோன்னா எல்லாம் ஒரே சேமாக இருக்கும். இதுதான் வந்துட்டு வி நெக்கு கட்டிங். யாரும் இந்த மாதிரி சொல்லித்தர மாட்டாங்க. நான் கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தைச்சி கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் 989 பேர் வந்துட்டாங்க. இன்னும் 11 பேர் வந்தால் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. இது வரைக்கும் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் இன்னும் நல்ல நல்ல வீடியோங்கள் போடுறதுக்கு உங்களோட வாழ்த்துகளோடு நான் போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.